السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. قال النبي صلى الله عليه وسلم: إن الله وملائكته وأهل السماوات والأرض حتى النملة في جحرها وحتى الحوت في جوف البحر يصلون على معلم الناس الخير أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவுக்கு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான வளங்களையும் நமக்காகவே படைத்து மனிதனுக்காகவே எல்லா வளங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்திருக்கிறார். ஆஃபியத் உடல் ஆரோக்கியத்தை கேட்கும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதுவெல்லாம் நமக்கு சாதகமானதோ, எதுவெல்லாம் நமக்கு பலன் தரவல்லதோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெறுகிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இதை நீங்கள் கேட்டால் மட்டும் போதாது, இதில் அதிகத்தை கேட்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அது இல்ம் என்கிற கல்வி. வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்க வேண்டும்: யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வியை கொடு என்று கேட்கக்கூடாது. யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வியை அதிகப்படுத்து என்று கேட்க வேண்டும். அதனால்தான் கருவறை முதல் கல்லறை வரை கல்விக்கு இடம் உண்டு. மௌத்தா போற வரைக்கும் கற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் கோடான கோடி விஷயங்கள் இருக்கிறது. நம்மில் யாரும் நான் அனைத்தும் தெரிந்தவன், முற்றும் திறந்தவன் சொல்ல முடியாது. எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாரும் மாறுதட்ட முடியாது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு துறையில் வல்லவர்களாக இருக்கலாமே தவிர அவர்கள் இன்னொரு துறையில் கீழானவர்களாக, விஷயம் தெரியாதவர்களாக, புரியாதவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கல்வி அவ்வளவு அவசியமானது. உடல் ஆரோக்கியத்தை விட, மற்றவைகளை விட அல்லாஹ்வே நீங்கள் அதிகம் கேளுங்கள் என்று சொன்ன விஷயம்
கல்வி ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. குர்ஆனில் சுமார் 779 முறை இல்ம் என்கிற கல்வி குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு உணர்த்துகிறார். சராசரியாக ஒவ்வொரு சூறாவிலும் 7 முறைகளுக்கு குறையாமல் அல்லாஹ் இல்மை பற்றி நமக்கு பாடம் எடுக்கிறார். கல்வி குறித்த ஆரோக்கியத்தை, விழிப்புணர்வை மார்க்கம் நமக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு சூறாவும், குர்ஆனில் இருக்கிற சூறாக்களில், அத்தியாயங்களில் எந்த ஒரு சூறாவும், எந்த ஒரு அத்தியாயமும் இல்மு குறித்து, கல்வி குறித்து பேசாமல் நகர்வதில்லை. அப்படியானால் கல்வி எவ்வளவு அதிமுக்கியமானது, எவ்வளவு அவசியமானது என்பதை நம்மால் உணர முடியும். மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு திருவசனத்தில் இப்படி சொல்கிறார், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களில் ஈமான் கொண்டவர்களையும், வல்லதீன ஊத்துல் இல்ம அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களையும், தரஜாத் பன்மடங்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயர்த்துகிறார். பல அந்தஸ்துக்களை, பல உயர்வுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கல்வியாளர்களுக்கு வழங்குகிறார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமதியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும், வ அஹ்லஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வான பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும், ஹத்தன் நம்லத்து ஃபீ ஜுஹரிஹா, தன்னுடைய பொந்தில் இருக்கிற எறும்பு உட்பட, வஹத்தல் ஹூத ஃபீ ஜௌஃபில் பஹர், கடலுடைய ஆழ பகுதியில் இருக்கிற மீன்கள் உட்பட அனைத்தும், யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸி அல் கைர், மக்களுக்கு நலவை போதிக்கிற கல்வியாளனுக்காக, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிற ஒரு அறிஞனுக்காக, ஒரு ஆலிமுக்காக, ஒரு கல்விமானுக்காக இவைகள் அனைத்தும் துஆ செய்கின்றன என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அல்லாஹ் நபியே நீங்கள் கேளுங்கள் என்கிறார். ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கல்வி கற்றவர்களும் கல்விமான்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? எவ்வளவு பெரும் கோடீஸ்வரராக, எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் நிச்சயம் ஒரு கல்விமானுக்கு, ஒரு அறிவுடையவருக்கு, கல்வி உடையவருக்கு ஈடாக முடியாது என்பதை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். எனவே கல்வி மிக மிக அத்தியாவசியமானது. அது நமக்கும் தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவை. எந்த அளவுக்கு தேவை என்பதைத்தான் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்கிறது, உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன், சீன தேசம் சென்றாகினும் சீரிய கல்வியை தேடிக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. கல்வி சீனாவில் இருந்தாலும் போய் தேடிக்கோ. இதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது, சீனாவில் அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது சீனாவில் கல்வி அதிகமாக இருந்தது, எனவே அங்கு போய் தேடிக்கிங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டது, சீன தேசம் என்பது அரபுலகத்திலிருந்து நீண்ட தூரம் உள்ளது, அவ்வளவு தூரம் இருந்தாலும் அங்கு ஒரு கல்வி நமக்கு கிடைக்கும் என்றால் அதையும் கற்பது அவசியம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை நம்முடைய பள்ளியில் ஆலிம்களுக்கு வகுப்பெடுத்த மர்ஹூம் பிஎஸ்பி ஜைனுல் ஆபிதீன் பாக்னவி ஹஜ்ரத் அவர்கள் உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன் என்கிற இந்த ஹதீஸுக்கு எங்களுக்கு இப்படி விளக்கம் சொல்லி தந்தார்கள். உண்மையில் கல்வி என்பது மார்க்க கல்விதான், அல்லாஹ்வை அறிந்த கல்விதான் கல்வி. மற்றவை எவ்வளவு உயர்தரமான கல்வியாக இருந்தாலும் அது அல்லாஹ்வை அறிந்த கல்விக்கு முன்னால் ஒன்றுமில்லாது. அப்படியானால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இல்மில் சிறந்தவர்கள். நபிகளாரை விட ஒரு இல்மு, நபிகளாரை விட ஒரு கல்விமான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மக்களுக்கு நல்லதை சொல்லித் தருகிற ஒரு ஆசிரியர்
உலகத்தில் எங்கும் நபிகளார் காலத்திலும் இல்லை, நபிகளாருடைய மறைவுக்கு பின்னும் இல்லை. அப்பயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலவு பிஸ்ஸீன் அப்படின்னு சொன்னாங்க என்றால், இதற்கு விளக்கம் சொல்லும் போது நம்ம இப்படி சொல்லிடுறோம், உத்லுபு நீங்கள் தேடுங்கள், அல் இல்ம இல்மை நீங்கள் கல்வியை நீங்கள் தேடுங்கள், வலவு பிஸ்ஸீன் அந்த கல்வி சீனாவில் இருந்தாலும் சரியே, வலவு பிஸ்ஸீன் சீனாவில் இருந்தாலும் சரியே. சீனாவில் இருந்தாலும் சரியே என்றால் என்னது? சீனாவில் இருந்தால் கல்வி, கல்வி சீனாவில் இருந்தாலும் அதை தேடுங்கள். எங்க ஹஸ்ரத் சொல்லி கொடுத்தாங்க, அப்படி இல்ல, உத்லுபு அல் இல்ம் உத்லுபு நீங்கள் தேடுங்கள், அல் இல்ம கல்வியை, வலவு பிஸ்ஸீன் நீங்கள் சீனாவில் இருந்தாலும் சரியே கல்வியை தேடி மதீனாவுக்கு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கல்வியை தேடிக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் தேடிக்கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் நீங்கள் இருந்தாலும் உண்மையான கல்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருக்கிறது. எனவே நீங்கள் சீனாவில் இருந்தாலும் சரியே கல்வியை தேடி வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொல்வார்கள். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. உண்மையான கல்வி என்பது, உண்மையான ஞானம் என்பது, உண்மையான அறிவு என்பது மார்க்கம் கற்றுத் தருகிற அறிவு. ஆனால் அந்த கல்வியை தேடுவதற்காக எவ்வளவு முயற்சிக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாரதூரமான இடமாக இருந்தாலும் சரி, நாடு கடந்துதான் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றாலும் சரி, நாடு கடந்து போயாவது அந்த கல்வியை நம் கல்வியாக மாற்ற வேண்டும், நமக்கு தெரிந்த கல்வியாக மாற்ற வேண்டும். قدم رجل من المدينة على أبي الدرداء رضي الله تعالى عنه وهو بدمشق. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபி திமிஷ்கில் இருக்கிறாங்க. அவரை பார்ப்பதற்காக மதீனாவிலிருந்து ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லிம் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க வருகிறார். فقال ما أقدمك يا أخي. அப்ப அவர்கள் கேட்கிறார்கள், அபூ தர்தா எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பார்க்க? ஹதீஸுன் பலகனி அன்னக துஹித்துஹு அன் ரசூலில்லாஹ் துஹத்திஸுஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்ட ஒரு ஹதீஸை நீங்கள் அறிவிப்பு செய்வதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த ஹதீஸை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மதீனாவிலிருந்து நான் திமிஷ்குக்கு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, அம்மா ஜித்தலி ஹாஜத்தின், வேற ஏதாவது வேலைக்காக வந்த இடத்துல, சரி இங்கதானே இவர் இருக்கிறாரு நம்ம தெரிஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஏதாவது வேற வேலைக்காக வந்த இடத்தில் இதையும் தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தீர்களா? காலலாம் இல்ல. அம்மா கதிம்தலி திஜாரத்தின், அப்ப ஏதாவது வியாபார ரீதியா இங்க வந்தீங்களோ திமிஷ்குக்கு? அப்படி வியாபார ரீதியா வந்த இடத்துல நான் இங்க இருக்கிறேன்னு கேள்விப்பட்டு இந்த ஹதீஸை கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? காலலா இல்லைன்னார். மாஜித்த இல்லா ஃபி தலபி ஹாதல் ஹதீஸ், இந்த ஒற்றை ஹதீஸை கேட்பதற்குத்தான் மதீனாவிலிருந்து திமிஷ்குக்கு நீங்கள் வந்தீரா என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். கால நஅம், ஆமா, வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்ல, வேற எந்த வேலைக்காக வேண்டி வரல. ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போகும்போது கூட என்னமெல்லாமோ நோக்கம் வந்துருது, அதை வாங்கிட்டு வரணும், இதை வாங்கிட்டு வரணும். அவர் சொன்னார், நான் வேற எந்த நோக்கத்துக்காக வேண்டி வரல, எனக்கு ஒரே நோக்கம் தான், இந்த ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே நான் வந்திருக்கிறேன். அப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபைன்னி சமிக்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் சலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மன், எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி கல்வியை தேடி வருகிறானோ, சஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதனுக்கு சுவன பாதையை இலகுவாக்குவான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவருக்கு தோதுவான ஒரு ஹதீஸை அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். நோக்கம் என்ன? அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கல்வி வேண்டும். அதற்காக வேண்டியே நாடு கடந்து பல இடங்கள் தாண்டி வந்து அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே வந்த நிலை. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய கிருபையில் நாம் கற்றுக்கொள்கிற கல்வியும் இருக்க வேண்டும், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற கல்வியும் இருக்க வேண்டும்.
+2 ரிசல்ட் வந்து 10th ரிசல்ட் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த கட்ட நகர்வுக்காக நம்முடைய பிள்ளைகளை அடுத்த கட்ட நகர்வுக்கு செலுத்துவதற்குண்டான ஆயத்த பணிகளில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் நம்முடைய பள்ளியில் நடைபெற்று வருகிற எத்தீம்கானாவுடைய மாணவர்கள் +2 மற்றும் 10th அனைத்து மாணவர்களும் இறையொருளால் உங்களுடைய துஆ பரக்கத்தால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற நற்செய்தியும் உங்களுக்கு தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கட்ட நகர்வுக்கு நம் பிள்ளைகளை நகர்த்தும் போது இந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்கணும்? எல்கேஜி யூகேஜில பக்கத்துல உள்ள ஸ்கூலு அப்படிதான் பார்ப்போம். எல்கேஜி யூகேஜில பிள்ளைய முதல்ல சேர்க்கும் போது நம்முடைய எய்ம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்பவே பிள்ளைய அந்த ஸ்கூல்ல போடணும் அப்படிலாம் அந்த ஐடியா இருக்காது. நமக்கு பக்கத்துல எது இருக்கு, நாம இல்லைன்னா நம்ம மனைவி போய் கூட்டு வரணும், இல்லைன்னா அவங்கள கார்ல, இப்படி வசதி எங்க இருக்குமோ அதைத்தான் பார்ப்போம். அது அப்படியே தொடர்ந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தொடர்ந்துரும். 8th முடிச்ச உடனே கூட வேற எங்கேயாவது மாத்தலாமா நினைக்கும் போது நல்லதான புள்ள படிச்சுட்டு இருக்கா, ஏன் மாத்திக்கிட்டு 10th முடியட்டும் அப்படின்னு யோசிக்க தோணும். 10th நல்ல மார்க் வந்தவன அப்ப இது நல்ல ஸ்கூல் தான் அப்படின்னு அப்பதான் முடிவு பண்ணுவோம். 1லேருந்து 10 வரை நம்ம புள்ள அங்கதான் படிச்சிருப்போம். அது வரைக்கும் வராத நம்பிக்கை 10th நல்ல மார்க் வந்த உடனே வரும். பரவாயில்ல, இது நல்ல ஸ்கூல் தான் போல தெரியுது, புள்ள நல்ல மார்க் வாங்கியிருக்கான், +2 இங்கேயே படிக்கட்டுமேன்னு தோணும். +2 முடிச்ச பிறகுதான் காலேஜை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம். இப்ப இந்த தருணத்தில் நம்முடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மார்க்க நமக்கு அழகான வழிகாட்டுதலை தருகிறது. நம்முடைய கல்வி அது எது சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வியில் 4 விஷயங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கும். நம்ம எந்த ஸ்கூல்ல சேர்த்தோம், எந்த படிப்புக்கு சேர்த்தோம், எந்த லெவலுக்கு போப்போம், அதெல்லாம் 2ஆம் பட்சம். இது எல்லாவற்றிலும் எங்க சேர்த்தாலும் சரி, எந்த ஸ்கூல்ல போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் 4 விஷயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். இந்த 4 பேசிக்கா வச்சுதான் அவனுடைய அடுத்த கட்ட படிப்பின் நகர்வு இருக்கணும். அதில் முதன்மையானது என்ன அப்படின்னா, இஹ்லாசு நிய்யத்தில் இல்லா. டாக்டரேட் படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் குரூப் படித்தாலும் சரி, தேர்ட் குரூப் படித்தாலும் சரி, என்ன படிக்கிறேங்கிறது இல்ல, என்ன படிச்சாலும் சரி, இதை அல்லாஹ்வுக்கு தான் படிக்கிறேன். இதை நான் சம்பாதிக்கிறதுக்கு படிக்கல, பெருமைக்காக படிக்கல, அந்த அதுக்கெல்லாம் இல்ல, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் சொல்லியிருக்கா, ரப்பி ஸித்னி இல்மா, கல்வி தேட்டம் அதிகம் இருக்கணும். எந்த நிலையிலும் இஸ்லாமியர்கள் தலை குனிந்து நிற்க கூடாது. அடுத்தவனுக்கு முன்னாடி இங்கிலீஷை பேசணும், இங்கிலீஷ் கத்துக்கணும், அவசியம்தான். 4 பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்காம இருக்கணும். நம்ம பிள்ளைன்னா அவன் முன்னாக்கிலே இங்கிலீஷ் பேசும்போது அவனுக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கிறது. அந்த கண்ணியத்தை தான் மார்க்கம் விரும்புது. ஒரு இஸ்லாமியனாக, ஒரு முஸ்லிமாக ஒருவன் ஒரு துறையில் அல்லது ஒரு கலையில் அவன் முன்னிற்கிறான் என்றால் மார்க்கம் வரவேற்கிறது. அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறது, சந்தோஷப்படுகிறது. அவனுக்காக சமுதாயம் அவனுக்காக துஆ செய்கிறது. நம்ம பிள்ளையில ஒரு புள்ள 10th ஃபர்ஸ்ட் வந்துட்டா, +2 ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு உடனே பாரக்கல்லா பாரக்கல்லா பாரக்கல்லா, எவ்வளவு பாரக்கல்லா செய்றோம். இவ்வளவு சமுதாயத்தினுடைய துஆக்கள் அந்த பிள்ளைக்கு ஏன் கிடைக்குது? யாரோ பிள்ளையோ, யார் பெற்ற பிள்ளையோ, யாருக்கோ சொந்தமான புள்ள, ஏன் சமுதாயத்தினுடைய துஆக்கள் கிடைக்குது? நம்ம சமுதாய புள்ள படிச்சிருக்கு, அதானே. அப்ப அந்த சமுதாயத்துக்கு கிடைக்கிற கண்ணியம் தானே. அப்ப அதுல இஹ்லாசும் இல்லா, நம்ம படிக்கிற படிப்பு என்ன படிப்பாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்வுக்காகத்தான் படிக்கிறேன் அப்படின்னா, இதுல அல்லாஹ்வுக்கு விரோதமான, மார்க்கத்துக்கு விரோதமான எந்த நடவடிக்கைகள்லையும் நாம் ஈடுபடக்கூடாது. நம்ம பிள்ளைகள் ஈடுபடக்கூடாது என்கிற விஷயத்தை முதல்ல பிள்ளைகளுக்கு போதிச்சு நாம அனுப்பணும். நினைச்சிட கூடாது +2 முடிஞ்சிச்சு காலேஜ். பொதுவாகவே காலேஜ் அப்படின்னாலே பிள்ளைங்களுக்கு ஒரு தனியா, இவ்வளவு நாள் அத்தான் கூட்டவங்க கூட காலேஜுக்கு போகணும்னு நினைக்கும் போது ஃப்ரெண்ட்லியா பழகலாம். அத்தா ஏன்டா அப்படிலாம் நினைக்கிறீங்க, நான் தான் பெரிய பையன் ஆயிட்டேனே. ஃபர்ஸ்ட் இயர் போகும்போதே அவனே நினைச்சுக்கிறேன், நான் பெரிய பையன் ஆயிட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், இனி அத்தா ஃப்ரெண்டு தான், இனி அத்தாவை போய் அத்தான்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு வேற உலகத்துக்கு போற மாதிரி உள்ள ஃபீலிங்ல மாறிடுறான். இல்ல, இவ்வளவு நாளா நீ எப்படி படிச்சு அப்படித்தான் இப்பவும் படிக்க போற. அதே கவனம் இதுல இருக்கணும். இது வெறுமனே காலேஜ் படிப்புனா 3 வருஷமோ 5 வருஷமோ விளையாட்டுக்குண்டான படிப்பல்ல, இதுலயும் நம்ம சாதிக்கணும் என்கிற அந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டணும். 2வது விஷயம், ரஃபுல் ஜஹ்லி அன் நஃப்ஸி வ அன் கைரி. படிப்புக்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கணும், நான் புதுசா தெரிஞ்சுக்கணும். இது அல்லாம வ அன் கைரிஹி, பிறருக்குடைய அறியாமையை நீக்கணும். டாக்டருக்கு ஒருத்தர் படிக்கிறாருன்னா
நமக்கு ஜுரம் வந்தா ஏன் வருதுன்னு தெரியல, டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லுவார். நமக்கு தெரியாதத டாக்டர் சொல்லுவார், உனக்கு ஜுரம் வந்ததுக்கு இதுதான் ரீசன், இதுதான் காரணம், இந்த காரணத்துக்கு நீ இந்த டேப்லெட் எடுத்தா சரியாயிடும். இப்ப அவரும் தெரிஞ்சுக்கிறார். அவரு தன்னிடத்தில் இருந்த ஏன் ஜுரம் வருதுன்னு தெரியாதவருக்கு இப்ப படிச்சு முடிச்ச உடனே ஜுரம் இதனாலதான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதை நீக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுக்கிறாரு. தனக்கு மட்டுமல்ல, அடுத்தவனுடைய ஜகலை, அடுத்தவனுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை நீக்குவதற்கும் அது பயன்படுகிறது. அதற்குத்தான் இந்த கல்வி. இரண்டாவது, மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அத்திஃபாஉ அனி ஷரீஆ. இந்த கல்வியின் மூலமாக நம் பிள்ளைகள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிற இந்த கல்வியின் மூலமாக ஷரீஅத்தை பாதுகாப்பது. அது எப்படிங்க? டாக்டருக்கு படிச்சுட்டு ஷரீஅத்தை பாதுகாக்க முடியுமா? இன்ஜினியருக்கு படிச்சுட்டு ஷரீஅத்தை போய் பாதுகாக்க முடியுமா? ஆலிமுக்கு படிச்சுட்டு ஷரீஅத்தை பாதுகாக்க போறாருன்னா சரி, நியாயம் இருக்கு. குர்ஆனை படிக்கிறாரு, ஹதீஸ படிக்கிறாரு, ஷரீஅத்தை பாதுகாக்க போறாருன்னு சொல்லலாம். ஒரு டாக்டர் ஷரீஅத்தை பாதுகாப்பாரா? பாதுகாப்பார். ஒரு டாக்டர் தன்னுடைய சிகிச்சை என்னதான் சிகிச்சை அளித்தாலும் அல்லாஹ்வினால் மட்டுமே ஷிஃபா கொடுக்க முடியும் என்பதை தன்னுடைய நோயாளிக்கு உணர்த்துவது ஷரீஅத்தை பாதுகாக்கிறது. ஒரு டாக்டர் ஷரீஅத்தை மீறிய ஒரு ஹராமான ஒரு செயலை பார்த்து இதை செஞ்சாதான், இந்த ஹராம பண்ணுனாதான் உன் நோய் போகும் அப்படின்னா அவர் ஷரீஅத்துக்கு மாற்றமான டாக்டர்னு அர்த்தம். நான் தான் டாக்டர், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா இந்த ஹராம தொடாத, தேவையில்லை. இல்ல அந்த டாக்டர் எல்லாம் சொல்றாரு இந்த ஹராம யூஸ் பண்ணாதான் இந்த நோய் போகும், வேற வழியே இல்லைங்கிறார். கிடையவே கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு நோயை வைக்கவே இல்லை. அல்லாஹ் ஹலாலை கொண்டு நோயை ஷிஃபாவாக்குவான். அதை கண்டுபிடிக்கிறவர் தான் இந்த டாக்டர்னா, இந்த டாக்டர் மார்க்கத்தை பாதுகாக்கிற டாக்டர். ஒரு இன்ஜினியர், அவர் படிச்சிருக்கிறார். கலைகளிலேயே சிறந்த கலையான அந்த இன்ஜினியர் கலையை தன்னுடைய பள்ளிவாசலுக்கு, தன்னை சுற்றி இருக்கிற மதரசாக்களுக்கு பயன்படுத்துறாரு. அவர் மார்க்கத்தை பாதுகாக்கிற இன்ஜினியரா மாறுவார். நம்முடைய படிப்பு என்னங்கிறது முக்கியம் அல்ல, அந்த படிப்பை நாம் எப்படி மார்க்கத்திற்கு சாதகமாக பயன்படுத்துறோம். மார்க்கத்துக்கு சாதகமானதாக அந்த படிப்பை, ஒரு ஐஏஎஸ் இருக்கட்டும், ஒரு ஐபிஎஸ் இருக்கட்டும், ஒரு அரசு துறைகள்ல நம்முடைய பிள்ளைகள் சாதிச்சிருக்காங்க, நம்முடைய பிள்ளைகள் அரசு துறைகள்ல இருக்கிறாங்க போது, அரசு துறைகள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான எதிர்பிரச்சாரங்கள் என்னென்ன இருக்கு, அதை நீக்குவதற்குண்டான வழி என்ன என்று ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லிம் அது சார்ந்து யோசித்தால் அவன் ஷரீஅத்தை பாதுகாக்கிற அரசு அதிகாரி. எனக்கு சம்பளம் வருது, நான் வாங்குறேன், வேலை முடிஞ்சு போச்சு, கையெழுத்து போடுனா போடுவேன், போடாதானா போட மாட்டேன். இதுல இஸ்லாமியனுக்கு பாதிப்பு இருந்தா எனக்கு என்ன, முஸ்லீமுக்கு பாதிப்பு இருந்தா எனக்கு என்ன, இந்த தொகுதி அந்த தொகுதியில சேர்ந்தா எனக்கு என்ன, அந்த தொகுதியில 4 ஓட்டு போனா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, கையெழுத்து போட்டா காசு வரும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் ஷரீஅத்துக்கு மாற்றமான அரசு அதிகாரி. அவ்வளவுதான். இப்ப நம்முடைய படிப்பு என்னங்கிறது இங்க நோக்கம் அல்ல. என்ன குரூப் எடுக்க போறோம், என்ன படிக்க போறோம், அதல்ல. நாம் என்ன படித்தாலும் அந்த படிப்பு மார்க்கத்தை பாதுகாக்கிற படிப்பாக, மார்க்கத்திற்கு துரோகம் செய்யாத படிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தி அது மாதிரியான நல்வழிப்படுத்தி காட்டணும். 4வது விஷயம், ரிஹாபத்து சதுர் ஃபி மசாயிலில் ஹிலாஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இருக்கக்கூடிய இல்மில், படிப்பிலேயே பிரயோஜனமான படிப்பு என்னன்னா இல்முன் நாஃபி'. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, யா அல்லாஹ் எனக்கு இல்முன் நாஃபி', பிரயோஜனமான கல்வியை தருவாயா. பிரயோஜனமற்ற கல்வி என்று எதை சாடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒருவன் பெருமைக்காக படிக்கிறான், பையனை படிக்கலாமா, எதுல எது, ஒரு டிகிரி வரட்டுமே, எதுக்கு படிக்கிற, எதுக்கு படிக்க வச்சிருக்கோம் புள்ளைய ஏன் படிக்கிறான்? ஒரு டிகிரி வரட்டுமே படிக்கிறான், 2 டிகிரி இருக்கட்டுமே படிக்கிறான். டிகிரிக்கு மட்டுமே படிக்கிறான், எந்த நோக்கமும் கிடையாது. எதுவும் இல்லாம வெறுமனே பேருக்கும் புகழுக்கும் ஆசைக்கும் ஏதோ அத்தை படிக்க வச்சுட்டாருன்ற காரணத்துக்காக வேண்டியும் படிக்கிற படிப்பாக, அல்லது நம்மை விட படிப்பில் குறைந்தவர்களை மட்டம் தட்டுவதற்காக இந்த படிப்பை தேர்ந்தெடுக்க கூடாது. தர்க்கம் பண்றதுக்காக, விவாதம் பண்றதுக்காக, வாதம் புரிவதற்காக, அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்குண்டான படிப்பாக இந்த படிப்பு இருந்தால் அது பிரயோஜனமற்ற படிப்பு. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எத்தனை லட்சத்தை செலவு பண்ணாலும் சரி, பிள்ளைகளை எந்த அளவுக்கு உயர் படிப்புகள் படிக்க வச்சாலும் சரி, அந்த படிப்பினால் அந்த பிள்ளைக்கும் பிரயோஜனம் கிடைக்க போறதில்லை, பெற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடைக்க போறதில்லை, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் கிடைக்க போறதில்லை.
எனவே நம்முடைய பிள்ளைகளுடைய அடுத்த நகர்வுக்கு செல்லக்கூடிய நாம் இந்த 4 விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதோடு நம்முடைய பிள்ளைகளும் அதற்கு உகந்தவர்களாக மாற்றணும். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு. மினாவுல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு, இன்னைக்கு அந்த சண்டை நடக்குது உலமாக்களுக்கு மத்தியிலையும் சரி மற்றவங்களுக்கு மத்தியிலையும் சரி. மினா கூடாரத்துல உட்கார்ந்து சொல்லுவாங்க, லுஹர் அசர்லாம் 4 ரக்காத் தொழுவதா 2 ரக்காத் தொழுவதா. ஒருத்தர் அங்க நின்று சொல்லுவார் 4 ரக்காத் தான் தொழுவணும் பார், இன்னொருத்தர் இங்க நின்று இல்ல 2 ரக்காத் தான் தொழுவணும் பார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மினாவுல லுஹர் அசர் எல்லாம் 4 ரக்காத் தொழுவாங்க. அதே சமயத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா மினாவில் 2 ரக்காத் கஸ்ர் தான் செய்யணும், இது மக்காவினுடைய எல்லையை தாண்டியது, எனவே இங்க கஸ்ர் தான் செய்யணும் என்கிற உறுதியான நிலைப்பாட்டை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. ஆனா மினால தங்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா லுஹர் தொழுவச்சா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி நின்று அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அவருக்கு பின்னால் 4 ரக்காத்தை தான் வர தொழுவாங்க. அங்க போய் சண்டை பிடிக்க மாட்டாங்க, அது கூடாது இது கூடாது அது அப்படி இது இப்படி என்று சண்டை பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுபூன குனூத் ஓதணும் என்கிற நடைமுறை உள்ளவர்கள் தான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மக்பராவுக்கு போயிருக்கிறார், வஃபாத் ஆகி அடக்கப்ப செய்யப்பட்டிருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறார். அங்க போய் சுபுஹ் தொழுகைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமாக நின்று தொழ வைக்கிறார். அப்படி தொழ வைக்கும் போது குனூத்தை விட்டுட்டு தொழ வைக்கிறாங்க. பின்னாடி நின்றவங்க கேட்கிறாங்க, நீங்க தான் குனூத்து ஓதணும்ன்ற நிலைப்பாட்டில் உள்ளவராச்சே, ஏன் குனூத்தை விட்டீங்க கேட்கும் போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குனூத்து அவசியமில்லை என்கிற நிலைப்பாட்டை உடையவர், அவருடைய இடத்துல நின்றுட்டு ஏன் இல்ம காட்ட நான் விரும்பலன்னு சொன்னார். இதுதான் யதார்த்தம். தர்க்கத்துக்காக கல்வி இருக்கக்கூடாது. ஒருவன் தர்க்கம் செய்வதற்கென்றே ஒரு கல்வியை கற்றுக்கொண்டால் அது அவனை நாசமாக்குகிற முதல் காரியம். அவன் வீணா போறதுக்கு, அவன் விளங்காம போறதுக்கு உண்டான முதல் படித்தரம் என்னன்னா, முதல் அடித்தளம் என்னன்னா, யார்த்தையாவது கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக வேண்டிய 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, யார்த்தையாவது பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிய 4 விஷயத்தை தெரிந்து கொள்வது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி அடுத்தவர்களிடத்தில் விவாதம் செய்வதற்குண்டான கலையாகவோ கல்வியாகவோ இருக்கக்கூடாது. மார்க்கத்தை நிலைநிறுத்துகிற கல்வியாக, மார்க்கத்திற்கு துணை போகிற கல்வியாக, அல்லாஹ்வுக்காக கற்கிற கல்வியாக என்கிற இந்த 4 அடிப்படை விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய அடுத்த நகர்வுக்கு அடித்தளமிட்டு நாம் அவர்களை நகர்த்துகிற போது அந்த கல்வி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இல்முன் நாஃபி' என்கிற பிரயோஜனமான கல்வியாக மாறும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை ஈருலக கல்வியிலும் வெற்றி பெற்ற குழந்தைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. இம்மையிலேயும் அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழச் செய்வானாக, மறுமையிலேயும் அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழ தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய குழந்தைகளுடைய இல்முகளின் மூலமாக, கல்விகளின் மூலமாக மார்க்கத்துக்குண்டான பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குவானாக. மார்க்கத்தின் எல்லா நிலைகளிலும் நம் பிள்ளைகளுடைய கல்வி துணை நிற்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.